T20 உலகக்கோப்பை 2026 தொடரில் ஹர்திக் பாண்டியாவுடைய செயல்பாடு தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் அவர்களுக்கு பிடிக்கவில்லை அப்படின்ற தகவல் வெளியாக இருக்கு. கவனத்தை ஈர்ப்பதற்காக சில விஷயங்களை விதிமுறையை மீறி அவர் செய்வதாக கம்பீர் அதிருப்தியில இருக்காரா. குறிப்பாக இது குறித்து ஹர்திக்கிடம் பேசிய பிறகு ஹர்திக் தொடர்ந்து அவ்வாறு நடந்து கொள்வது கம்பீர கடும் அப்செட்டிற்கு உள்ளாகி இருக்கு. என்ன நடந்தது? அதாவது T20 உலகக்கோப்பையில ஹர்திக் பாண்டியா தொடர்ச்சியாக கவனம் இருக்கும் வேலையை பண்ணிட்டு இருக்காரு. கடந்த நமீபியா அணிக்கு எதிரான போட்டியில 12 மூன்றாவது பந்துல ஹர்திக் பாண்டியா சிங்கிள் அடித்தும் ரன் ஓடல. எதிர்முனை பேட்டராக இருந்த சிவம் தூபே பாதி பிட்ச் வரை ஓடி பிறகு பின்னோக்கி போயிட்டாரு. பிறகு பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியிலுமே ஹர்திக் பாண்டியா கவனத்தை ஈர்க்கும் வேலையை செய்ய ஆரம்பிச்சிருக்காரு. அதாவது பவுண்டரி லைன்ல ஃபீல்டிங் செய்த போது பயிற்சியாளர் ஒருவரை அடித்து கால்பந்தை தூக்கி போட்டு பயிற்சி செய்ய ஆரம்பிச்சிருக்காரு. பிறகு ஹர்திக் பாண்டியா வீசிய 17.2வது பந்துல ஷாஹின் அப்ரிடி கேட்ச குல்தீப் யாதவ் நம்ம பவுண்டரி லைன்ல தவற விட்டுருக்காரு. அது சிக்ஸருக்கு சென்றது. இதனால கடும் அதிருப்தி அடைந்த பாண்டியா கோபத்துல செம்மையாக கத்திருக்காரு. பிறகு போட்டி முடிந்த பிறகு வீரர்கள் கை குலுக்கும் நிகழ்வின் போது குல்தீப் யாதவ் அருகில சென்ற பாண்டியா கோபத்துல கத்தினாரு. இதனால கடும் அப்செட் அடைந்த குல்தீப் மற்ற வீரர்களுக்கு அவசரமாக கையை கொடுத்துட்டு நடைய கட்டியிருக்காரு. சோ இப்படி தொடர்ந்து ஹர்திக் அவர்கள் பண்ணுவதால அடுத்த போட்டியில ஹர்திக் அவர்களுக்கு தடை விதிக்க வாய்ப்பு இருக்கா. சோ இந்த முடிவை தான் கௌதம் கம்பீர் அவர்களுமே எடுக்க உள்ளார் அப்படின்ற செய்தி பலருக்குமே அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.